தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஹோல் மசாலா கரம் மசாலா ஸ்பைசஸ் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லைட்டாக கொஞ்சம் சோம்பு, அப்புறம் பே லீஃப் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி. அப்புறம் வெங்காயம் தேவையான அளவுக்கு, பச்சை மிளகா தேவையான அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பயும் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புதினா எடுத்துக்கோங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சாலும் சரி, நீங்கள் வெளில வாங்கினாலும் சரி. நம்ம தயிர் எடுத்துக்கிறோம் கொஞ்சம், ஒரு சில்லி பவுடரு, சிக்கன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், ஒரு கொஞ்சம் அப்படின்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள். இப்போது மஷ்ரூம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் கொஞ்சம் நீங்கள் தேவையான அளவுக்கு அப்படின்னா அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது பிரியாணின்றதுனால கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் நிறைய இருந்தால் ரைஸ் ட்ரை ஆகாமல் வரும். அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், பே லீஃபை தவிர்த்து போட்டுக்கலாம். பே லீஃப் எப்படி போடணும் அப்படின்னா, அந்த மசாலாலாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அப்படின்னா போட்டிருக்கிற கரம் மசாலா ஸ்பைசஸ் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பே லீஃப் போட்டுக்கலாம். பே லீஃப் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம். அதுவும் பே லீஃபும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் நல்லா ஆயிலில். அப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவில் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். இதுக்கு நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கூட வணங்க விடலாம், இல்லை அப்படியே கூட வணங்க விடலாம். வெங்காயம் வணங்குறதுல தான் நம்மளுக்கு இதுவே இருக்குது, எப்படி சொல்கிறது, இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. இது நான் எப்பயுமே கண்ணாடி பதம் வர வரை வதக்குவோம். அந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முழுசாக போட்டுக்கலாம். முழுசாக போட்டு இஞ்சி பூண்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு எப்படி வதங்கணும் அப்படின்னா, அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கணும். நீங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுல தான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது. அதெல்லாம் வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர்ஸ் அப்படின்னா தனியாத்தூள், சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த வெங்காயத்துக்கு ஆப்டாக நல்லா வதக்கி விடணும். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயத்துலேயே உப்பு போட்டதுனால நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்ச புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே புதினா போடுறதுனால என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் பிரியாணி ஃபீல் வரும். அதனால தான் நம்ம புதினா ஃபஸ்ட்டே போட்டுருவோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம் இதுக்குள்ளே. தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா தோல் அப்படின்னா அதோட ஸ்கின் பீல் ஆகிற வரையும் வேக விடலாம். பீல் ஆகிறவே வேக விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தயிர் ரொம்ப கட்டியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, மீடியமாக இருந்தால் போதும். அந்த தயிரை போட்டு கிளறிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மஷ்ரூமை வச்சு என்னென்ன ரெசிபி செய்ய வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மஷ்ரூம் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா மஷ்ரூம் மசாலா நல்லா பிடிக்கணும். இதில் மெயின் என்ன அப்படின்னா, மஷ்ரூமுக்கு மசாலா பிடிக்க வைக்கிறது தான் நம்ம மெயின் கண்டென்ட். எப்பயுமே மஷ்ரூம் ஒரு டிஷ் செய்கிறோம் அப்படின்னா மசாலா பிடிக்காது. அதுக்காண்டி தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டு அரிசி போடுற டைமில் போடுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது. அரிசி போடுறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சிடணும். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்ச அரிசியை இது பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன். கழுவிட்டு ஆல்ரெடி நான் அரிசியை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த அரிசியை போட்டு நம்ம அந்த மசாலா கூட கிளறிக்கலாம். இந்த மாதிரி கிளறி கொஞ்சம் நேரம் அது வணங்கிட்டால் கொஞ்சம் அரிசிக்கும் டேஸ்ட் விட்டும் நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக வரும்.
அதுக்காண்டி நான் இப்போயே வந்து அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் வந்து 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளவு எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதே மாதிரி 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது குக்கர் மூடி வச்சு விசில் போட்டு விட்டுறலாம். விசில் போட்டு விட்டுறலாம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ வந்து லைட்டாக அது மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு கிளறி விட்டு மசாலாலாம் கீழே இருக்கும்ல அதனால் நல்லா கிளறி விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போதே பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு வீடியோ போட்டுடலாம்.